வணக்கம். மிதுன ராசிக்காரர்களுக்கு குரு உச்சம் மற்றும் சுக்கிரன், சூரியன் ஆகிய கிரகநிலைகள் நீச்சம் என பல கிரகநிலைகளில் ஏற்படக்கூடிய அதிரடியான கிரக பெயர்ச்சியால் திடீர் கோடீஸ்வர யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் இந்த வேளையில் அமைந்துள்ளன என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது அக்டோபர் மாதத்தில் பெருவாரியான கிரகநிலைகளில் ஏற்படக்கூடிய அதிரடியான மாறுதல் என்பது உங்களுடைய வாழ்வில் மிக சிறப்பான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுப்பதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் மிதுன ராசிக்காரர்களுக்கு திடீர் கோடீஸ்வர யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் மிக வலுவாக ராசியின் அதிபதியான புதனுக்கு சமகிரகமாக இருக்கக்கூடிய குரு பகவான் உச்சம் பெறுவது மிக பெரிய அளவில் வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. சுக்கிரன், சூரியன் போன்ற கிரகநிலைகள் நீச்சம் பெற்றாலும் கூட பெரிய அளவில் சிரமம் இல்லாமல் மிக சிறப்பான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய சூழலை உருவாக்குவதால் இந்த வேளையில் உறுதியாகவே திடீர் கோடீஸ்வர யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் மிதுன ராசிக்காரர்களுக்கு பல்வேறு வகையான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் அபரிவிதமாக உங்களை தேடி வருகிறது. எனவே நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைவாக சந்திக்கக்கூடிய வகையில் அடுத்தடுத்து பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே மிதுன ராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் இந்த வேளை உருவாக்கி கொடுக்கிறது. எனவே சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். அதிலும் குறிப்பாக மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த வேளையில் ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய வித்யாகாரகரான புதனை பொறுத்த வரைக்கும் பூர்வ புண்ணிய ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 5ஆம் இடத்தில் முற்பகுதியிலும் ரோக சத்ருஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 6ஆம் இடத்தில் பிற்பகுதியிலும் வலம் வர போகிறாருங்க. ராசியின் அதிபதியான வித்யாகாரகரான புதனை பொறுத்த வரைக்கும் இந்த வேளையில் நினைப்பதை காட்டிலும் மிக சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் நிறைவாக ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பில் மிக பெரிய அளவிலான நல்ல மாறுதலையும் வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வலுவான மாற்றத்தை இந்த தருணத்தில் ஏற்படுத்துகிறாருங்க. ராசியின் அதிபதியான புதனை பொறுத்த வரைக்கும் முற்பகுதியில் பூர்வ புண்ணியஸ்தானம் ஆகிய 5ஆம் இடத்திலும் பிற்பகுதியில் யோகஸ்தானம் ஆகிய 6ஆம் இடத்திலும் வலம் வருவதால் நினைப்பதை காட்டிலும் பல காரிய தடைகள் இந்த தருணத்தில் விலகுவதோடு கடுமையான நெருக்கடி சிக்கல் என்று இருக்கக்கூடிய பல காரியங்களை தவிடுபடியாக்கி மிகவும் சிறப்பாக அமைய போகிறது. எனவே இந்த தருணத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ராசியின் அதிபதியான புதனின் அமைப்பால் மிக சிறப்பான வகையில் பல வருமான உயர்வுக்கான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த வேளையில் நிச்சயம் நிறைவாக கிடைக்கிறது. அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் மிக பெரிய அளவிலான காரிய தடைகளை தவிர்க்கக்கூடிய வகையில் குரு பகவான் ஜென்ம ராசியில் இருந்து விலகி தனஸ்தானம் ஆகிய 2இல் உச்சம் பெறுகிறாருங்க. குரு பகவான் ஜென்மத்தில் இருப்பதை காட்டிலும் அதிசாரமாக உச்சம் பெறுவது மிக பெரிய அளவில் வரவேற்கத்தக்க ஒரு சிறந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது. அதோடு மட்டுமல்லாது குரு பகவானை பொறுத்த வரைக்கும் மிக பெரிய அளவில் அதிரடியான மாற்றங்களை அள்ளி கொடுப்பதோடு மட்டுமல்லாது அதீத நன்மைகளை அள்ளி கொடுக்கக்கூடிய இடங்களில் ஒன்றாக கருதக்கூடிய வெற்றிக்கே உரித்தான தனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 2ஆம் இடத்தில் வலுவாக வெற்றிருக்கிறாருங்க. எனவே எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக பெரிய அளவிலான வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைவாக உங்களை தேடி வரும். பல்வேறு வகையான காரிய தடைகளும் சிரமங்களும் சிக்கல்களும் நிச்சயமாக தவிர்க்கப்பட்டு முன்னேற்றம் நிறைவாக கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு. குறிப்பாக நீங்கள் இந்த வேளையில் மிகப்பெரிய அளவிலான அதிரடியான முன்னேற்ற வாய்ப்புகளை சந்திக்கக்கூடிய வகையில் தனஸ்தானத்தில் பல அதிரடியான மாற்றத்தை குரு பகவான் ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க. பொருளாதார ரீதியான வளர்ச்சி முன்னேற்றம் போன்றவை நிச்சயமாக இந்த வேளையில் நிறைவாக உங்களை தேடி வருகிறது. எதிர்பார்ப்பதை காட்டிலும் தனஸ்தானம் ஆகிய 2இல் குரு பகவான் உச்சம் பெறுவதோடு மட்டுமல்லாது தனது பார்வையை மிகவும் வலுவாக இந்த வேளையில் 6, 8, 10 ஆகிய இடங்களில் பதிக்கிறாருங்க. குரு பகவானின் பார்வை பல இடங்களை வலுப்படுத்துவதால் வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைவாக கிடைக்கும் அற்புதமான வேளையாக இந்த தருணம் உறுதியாகவே அமைய போகிறது. எனவே சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் சனி பகவான் தொழில் ஸ்தானம், கர்மஸ்தானம், ஜீவனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 10ஆம் இடத்தில் விதமான நன்மையை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பில் வலம் வந்து கொண்டிருக்கிறாருங்க. எனவே இந்த வேளையில் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் தொழில் ரீதியாக இருக்கக்கூடிய நெருக்கடிகள் சிரமங்கள் விலகும். தொழில்துறை, வியாபாரத்துறை, உத்தியோகம் சார்ந்த பணிகளில் இருக்கக்கூடிய பல நெருக்கடிகளும் சிரமங்களும் விலகுவதால் மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்பும் உறுதியாகவே இந்த வேளையில் உங்களை தேடி வரும் அற்புதமான தருணமாக மாற்றி கொடுக்கிறாருங்க. எனவே மிக பெரிய அளவிலான சிரமம் சிக்கல் போன்றவை நிச்சயமாக கட்டுக்குள் வருவதோடு தொழில், வியாபாரம், உத்தியோகம் சார்ந்த பணிகளில் அபரிவிதமான வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைவாக கிடைக்கிறது என்பதை சனி பகவான்
தெளிவாகவும் துல்லியமாகவும் திட்டவட்டமாகவும் உங்களுக்கு உருவாக்கி கொடுக்கிறார். எனவே நிறைந்த நன்மை இந்த தருணத்தில் நிச்சயம் மிதுன ராசிக்காரர்களுக்கு உண்டு. பாக்கியஸ்தானமாகிய 9ஆம் இடத்தில் பல வகையில் நன்மையை நிறைவாக அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பில் நிழல் கிரகமான ராகுவும், வெற்றிக்கே உரித்தான 3ஆம் இடத்தில் மோட்சக்காரகரான கேதுவும் வலம் வருகின்றன. 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தில் ராகு அமர்ந்திருப்பது நீங்கள் நினைப்பதை காட்டிலும் அலைச்சல், சிரமம் போன்றவை முற்றிலுமாக கட்டுக்குள் வருவதோடு எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்ற வாய்ப்புகளும் வளர்ச்சிக்கான நல்ல சந்தர்ப்பமும் இந்த வேளையில் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது. நீண்ட நாள் முயற்சி செய்தும் வெற்றி அடையாத பல காரியங்களை வெற்றிக்கே உரித்தான 3ஆம் இடத்தில் மிகவும் வலுவாக மோட்சக்காரகரான கேது அமர்ந்திருக்கக்கூடிய இந்த சூழலில் நிறைவாக கிடைக்க போகிறது. ஏனென்றால் கேதுவை பொறுத்த வரைக்கும் இந்த வேளையில் அபரிவிதமான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுப்பதோடு மட்டுமல்லாது மிக சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுக்க போகிறாருங்க. எனவே இந்த தருணத்தை தவற விடாமல் சரியாக பயன்படுத்திக் கொள்வது நிச்சயமாக உங்களுடைய கையில் தான் இருக்கிறது என்பதில் சந்தேகமே இல்லை. அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் மிக பெரிய அளவிலான நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க. மங்களகாரகன், பூமிக்காரகன் என்று அழைக்கக்கூடிய செவ்வாய், ஏனென்றால் பூர்வ புண்ணிய ஸ்தானமாகிய 5ஆம் இடத்தில் பெரும்பாலும் இந்த மாதத்தின் இறுதியில் ஆட்சி பலம் பெற்று யோகஸ்தானமாகிய 6லும் வலுவாக அமர்கிறார். மங்களகாரகன், பூமிக்காரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் ஆட்சி பலம் பெறுவதால் மங்களகரமான சுபகாரியங்கள் கைகூடுவதோடு தங்களுடைய பெயரில் அசையும் அசையா சொத்துக்கள் வாங்குவதற்கான யோகத்தை 6ஆம் இடமான யோகஸ்தானத்தில் அமரக்கூடிய இந்த வேளையில் செவ்வாய் உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க. எனவே சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். சூரியன் சுகஸ்தானமாகிய 4ஆம் இடத்திலிருந்து 5ஆம் இடத்திற்குள் நுழைவது நிச்சயமாக வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. இருந்தாலும் அங்கு வலுவிழந்து அவர் நீச்சம் பெறுவதால் உடல்நலம் சார்ந்த விஷயங்களில் மட்டும் கூடுதல் கவனம் தேவை. மற்றபடி சூரியன் நீச்சம் பெற்றாலும் பூர்வ புண்ணியஸ்தானமாகிய 5ஆம் இடத்தை வலுப்படுத்துகிறார். லாபஸ்தானத்தை தனது சப்தம பார்வையால் பார்க்கிறார். எனவே லாபம் உயரும். இந்த வேளையில் விளைச்சல் அதிகரித்தாலும் அதற்கேற்ற ஆதாயம் நிறைவாக சூரியனின் அமைப்பால் நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது. சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் வெற்றிக்கு உரித்தான 3லிருந்து 4ஆம் இடமான சுகஸ்தானத்தில் நுழைவது நிச்சயமாக நன்மை தரக்கூடிய அமைப்பாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் நவகிரகங்களிலே சுகாதிபதி என்று அழைக்கப்படக்கூடியவர் தான் சுக்கிரன். அவர் 4இல் இருப்பது நன்மை. ஆனால் இங்கு வலுவிழந்து நீச்சம் பெற்றிருப்பதால் இந்த தருணத்தில் சில தவிர்க்க முடியாத விரய செலவுகளை சந்திப்பதற்கான சூழல் உண்டு. ஆனால் வீண் விரய செலவுகளை வீட்டிற்கு தேவையான ஆடம்பரமான பொருட்கள் மற்றும் வசதி வாய்ப்பை மேம்படுத்துதல் போன்ற அனைத்தையும் இந்த தருணத்தில் செய்வதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே கிடைக்கிறது. எனவே சரியாக இந்த தருணத்தை நுட்பமாகவும் நுணுக்கமாகவும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அப்போது நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்பும் உறுதியாகவே உங்களை தேடி வரும். எனவே இந்த தருணத்தை நிச்சயமாக தவறவிடாமல் சரியாக மிதுன ராசிக்காரர்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மேலும் சந்திரனை பொறுத்த வரைக்கும் 12 இடங்களிலுமே மாறி மாறி வலம் பெற போகிறார். ராசியின் அதிபதியான வித்யாகாரகரான புதனை தனது பார்வையில் நட்பு கிரகமாக பார்க்கக்கூடிய சந்திரன் மிக வலுவாக 12 இடங்களில் மாறி மாறி வலம் வருவதால் நன்மை தீமை கலந்த ஒரு அமைப்பாக தான் பார்க்கப்படுகிறது. மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக இந்த வேளையில் மிதுன ராசிக்காரர்கள் வாரத்தில் செவ்வாய்க்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள முருகப்பெருமான் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். தடைதாமதம் அத்தனையும் தகர்த்தெறியப்பட்டு தங்களுடைய வாழ்வில் வளர்ச்சியும் இனிமையும் நிறைவாக கைகூடுவதோடு திடீர் கோடீஸ்வர யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகளும் உறுதியாகவே பல நல்ல சந்தர்ப்பங்களும் நிச்சயமாக மிதுன ராசிக்காரர்கள் ஆகிய உங்களை தேடி உறுதியாகவே வரும்.